இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி லாம்ப்டா எம் நாட். லாம்ப்டா எம் நாட்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. லாம்ப்டா எம்ன்றது மோலார் கண்டக்டிவிட்டி. மேல ஒரு நாட் போட்டாங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அப்ப கால்குலேட் தி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் கால்சியம் குளோரைடு அண்ட் மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப கால்சியம் குளோரைடுக்கும் மெக்னீசியம் சல்ஃபேட்டுக்கும் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன குடுத்துட்டாங்க? அதோட இண்டிவிஜுவல் அயான், கால்சியம் அயான், குளோரின் அயான், மெக்னீசியம் அயான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அயானோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அயான்ஸ்க்கு வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டு அந்த மாலிகுலுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணா கோல்ராஷ் லா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? கோல்ராஷ் லா RAUSCH. அப்போ கோல்ராஷ்ன்ற சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்க நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு. அப்போ என்ன பண்ணா which is equal to limiting molar conductivity of வந்து calcium ion Ca2+ plus limiting molar conductivity of வந்து பார்த்தீங்கன்னா Cl minus ion. இங்க நமக்கு வந்து 2 குளோரின் இருக்குனால நம்ம என்ன பண்ணணும், இது வந்து 2 ஆல் வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ கால்சியத்துக்கு நமக்கு என்ன வருது 119. ஓகே, 119 plus வந்து நமக்கு என்ன 2 into 76.3 is it correct, which is equal to 119 plus நமக்கு என்ன 152.6. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது 0.6 11 remaining 1 7 என்ன 271.6. யூனிட் வந்து நமக்கு என்னன்னா சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் மோல் மைனஸ் 1 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே சார், கரெக்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபேட்டும் கேட்டுக்கிறாங்க MgSO4. அப்போ இது நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து மெக்னீசியம் 2+ plus limiting molar quantity of வந்து பார்த்தீங்கன்னா SO4 2 minus. இந்த ரெண்டையும் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா 106 plus சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா 160. அப்போ which is equal நமக்கு என்ன 266. ஆமாம் 226 தான் இல்லையா, பாயிண்ட் ஃப்ராக்ஷன் நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. 266 சீமன் சென்டிமீட்டர் பவர் 2 மோல் பவர் -1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையோ இல்லை உங்கள் போர்டு எக்ஸாம்லையோ ஒரு அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்து மாலிகுல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ப்ராப்ளமும் நமக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இது வந்து வீக் எலக்ட்ரோலைட் கேட்டாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து பார்ப்போம்.